வெல்கம் டு கோல்டன் சேனல். நம்ம பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் சிரிப்புக்கு இவ்வளோ வேர்ட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். பட் 4 வேர்ட்ஸ் இருக்குது. நம்ம சிரிப்பு பலவிதமாக இருக்குது, சிரிப்புக்கான வார்த்தைகளும் பலவிதத்தில் இருக்குது. Let's see the first word, smile. The child smiled cutely. ஸ்மைல் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சவங்களையோ இல்லை யாரோ ஒருத்தர் பார்க்கும்போது என்ன பண்ணுவோம்னா நம்ம சின்னதாக உதட்டில் ஒரு சிரிப்பு வரும் பார்த்தீங்களா, ஸ்மைல் பண்ணுவோம். இப்போ நம்ம நார்மலாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே ஏதாவது சொல்லணும்னு நினச்சோம்னா நம்மளோட ஸ்மைல்லையே தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளோட க்யூட் ஸ்மைலை நம்ம மறக்கவே முடியாது. நெக்ஸ்ட் வேர்ட், laugh. His jokes always makes me laugh. லாஃப் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டிவியில் ஷோ பார்த்துட்ருக்கோம். டிவி ஷோ ரொம்ப செம்ம காமெடியாக இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், பயங்கரமாக சிரிக்கிறோம். அதையும் லாஃப்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு பர்சன் நடந்து போயிட்டுருக்காங்க. ஸோ அந்த பர்சன் பாரு எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த பர்சனை பற்றி கிண்டல் அடித்து சிரிக்கிறோம். அதையும் லாஃப்னு நம்ம குறிப்பிடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஜோக்ஸ்க்கு மட்டும்தான் நான் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். பட் லாஃப் அப்படிங்கிறது பாசிட்டிவாகவும் யூஸ் பண்ணலாம், நெகட்டிவாகவும் யூஸ் பண்ணலாம். Next word, giggle. The children giggled and pointed when the clown walked on stage. So giggle அப்படின்னா அப்பப்பப்பா வயிறு குழுங்க சிரிச்சிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, அதுதான் கிகிள். இப்போ ஒரு சர்க்கஸ் நடக்கிற இடத்துக்கு ஒரு குழந்தை போகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த குழந்தை அந்த க்ளவுன் வந்த உடனே, கோமாளி வந்த உடனே அந்த கோமாளியை பார்த்து பயங்கரமாக குலுங்கி சிரிக்கும். அதை நம்ம கிகிள் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நாமளே பார்த்திங்கன்னா ஒரு சில டிவி ஷோ பார்க்கும்போது என்ன பண்ணோம்னா சிரிப்பு தாங்க முடியாமல் பயங்கரமாக சிரிப்போம். அந்த பயங்கரமான சிரிப்பு தான் சிரிக்கும்போது கண்ணில் கூட தண்ணி வந்துடும். அதைத்தான் கிகிள் அப்படின்னு சொல்லுவாங்க. Next word, grin. She had a big grin on her face. Grin அப்படின்னா பல்ல காட்டி சிரிக்கிறது தான் grin. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சில இதில் பாசிட்டிவும் எடுத்துக்கலாம், நெகட்டிவும் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குழந்தை ஒரு பொருளை எடுத்துக்கிச்சுன்னு வச்சுக்கோங்க. நமக்கு தெரியாமல் எடுத்துருச்சு, நம்ம கேட்குறோம். ஸோ நீ அந்த பொருளை எடுத்தியா அப்படின்னு கேட்டால் அந்த பொண்ணு என்ன பண்ணுன்னா ஈ அப்படின்னு சொல்லிட்டு பல்ல காட்டும் அழகா. ஸோ அந்தையும் கிரின்னு சொல்லலாம். அது பாசிட்டிவாக நம்ம எடுத்துக்கலாம். இதுவே பார்த்திங்கன்னா நம்ம நம்மளை ஏதாவது சொல்லும்போது எங்கே சிரிப்பாக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏதாவது சொல்லும்போது கோபத்திலிருந்து சிரிக்கும்போது பல்ல காட்டி சிரிப்பாங்க. அதையும் கிரின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி நிறைய புது வார்த்தைகளை தெரிஞ்சுக்கணுன்னு ஆசையாக கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Let's see new vocabularies in the next video.